ஆல் வெல்கம் டு அமிகா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்போதும் ஒரே மாதிரி எக் ஆம்லெட்டு, எக் பொடி மாஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சு போயிடுச்சா? ஒன் டைம் லைஃப்பில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்பைஸியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த டர்க்கிஷ் ஆம்லெட்டை எப்படி சூப்பர் அண்ட் ஈஸியாக செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கெட்டி தயிராக நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா புளிக்காத தயிராக நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. அது கூடவே நான் கொஞ்சோன்னு கொத்தமல்லி இலை கொஞ்சோன்னு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெருஞ்சீரகத்தூள் இருக்கும் இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்படி நல்லா விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணி அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் சூடு வந்ததும் நான் ஒரு 2 பல்லு அளவுக்கு பூண்டை நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா அந்த கலரே மாறுற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் கோல்டன் கலராக ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு அது கூடவே நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் மல்லி இலைகளையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நான் நார்மல் சில்லி பவுடர் இல்லை, காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கலரை பார்த்தோன்னா நல்லா அது காரமாக இருக்கும்னு நினைக்கலாம். இது நிறைய பேர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஆனால் இது அவ்வளோக்கு காரம்லாம் இருக்காது. அதை நல்லா அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அது ஃப்ரை ஆனது பிறகு அது கூடவே நான் கொஞ்சம் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு அது கரிஞ்சிரும். நல்லா அந்த பூண்டு நல்லா அதை அந்த மசாலாலேயே மொறுன்னு ஆகிடும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறமா நம்ம இந்த தயிர் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தயிரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி அந்த மசாலாவுக்கு நடுவில் இப்படி ஊற்றி வச்சுருங்க. இதை மிக்ஸ் பண்ணிலாம் விட்டுறாதீங்க. இது அப்படி நடுவில் ஊற்றினத்தோடு இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் நல்லா இது ஃப்ரை ஆகணும். அதுக்கு பிறகு நான் ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். அது தனித்தனியாக உடச்சி ஊற்றுக்கோங்க, சேர்த்தே ஊற்றிட வேணாம். நீங்கள் 3 அல்லது 4 முட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது 2த்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக முட்டையை ஊற்றி வச்சுட்டு அப்புறம் நம்ம மசாலா செஞ்ச பேன் இல்லாமல் இன்னொரு பேனில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா அதை இப்படி ஈவனாக எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முட்டையை ஒன்றா இப்படி ஊற்றிக்கலாம். ஆம்லெட் போடுவோம்ல, அந்த மாதிரி முட்டையை ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை தான் எடுத்துருக்கிறேன். அந்த முட்டை மேலே கொஞ்சோன்னு நான் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நான் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நார்மலாக நம்ம ஆம்லெட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி அதில் போட்டாச்சு. அதுக்கு பிறகு நான் அது கூடவே கொஞ்சம் மல்லி இலைகளையும் அதில் ஃபைனாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அந்த முட்டையை எண்ணெயில் நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ் அளவுக்கு அதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. 3 மினிட்ஸ் பிறகு அது நல்லா முட்டை நல்லா வெந்திருக்கும். அது நல்லா வெந்ததுக்கு பிறகு அந்த முட்டையை எடுத்து நம்ம ஆல்ரெடி அந்த மசாலா செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவில் அப்படியே அந்த ஆயிலோடு சேர்த்து அதை அப்படியே இதில் மாற்றிடுங்க. மாற்றினது பிறகு சைடில் இருக்கிற அந்த மசாலாவெல்லாம் அப்படியே எடுத்து அந்த முட்டை மேலேயும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் எடுத்து இது மேலே நான் போட்டுக்கிட்டேன். அந்த முட்டையை போட்டது பிறகு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த முட்டையோட அந்த மசாலா ஜெல்லாகும். அதனால் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே அடுப்பை கொஞ்சம் நேரம் ஆன்லேயே இருக்கட்டும். அதுக்கு பிறகு ஒரு 5 மினிட்ஸ் பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நமக்கு சூப்பரான டர்க்கிஷ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. உங்கள் குழந்தைகளுக்கும் இதே மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கலாம்.
நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறதுனால கலர் மட்டும்தான் இப்படி நல்லா காரமாக இருக்காமல் இருக்காட்டும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். அண்ட் இது போல் நிறைய வித்தியாசமான புது டிஷ்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இது போல் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.